அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவன் விழா இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான, சிறப்பான, புனிதமான விழா. நான் கூட சங்கத்துக்கெலாம் போயிட்டு வேலை முடிச்சிங்க நேரம் வர மாதிரி இருந்தது. டீஷர்ட் போட்டு வந்துட்டேன். எனக்கு என்னடா திருக்குறள் சம்பந்தப்பட்ட விழாவுக்கு போகிறோமே, நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆடியோ ரிலீஸ்க்கு வர மாதிரி வர்றோமே, சின்ன உறுத்தல் இருந்துச்சு. நான் வரும்போது வேலுமூர் சாரோட கேட்டார், இன்னும் மைண்டு மாதிரி வரீங்கன்ட்டு. ஆகா தாக்கி விட்டார் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு ஒரு ஆறுதல். நான் எம்எல்ஏ பிரபராஜாவில் எம்எல்ஏவே டீஷர்ட் போட்டு வரும்போது நானும் சிங்கிள் கலர், அவர் டபுள் கலர். அப்பாடா பரவாயில்ல, எம்எல்ஏ இருக்கும்போது நம்ம பரவாயில்ல. சட்டசபையில் துணை முதல்வரே டீஷர்ட் போட்டு வர்றாரு. அப்போ நம்மளும் பெரிய விஷயமே இல்லை. அதில் எனக்கு கொஞ்சம் குற்ற உணவு போச்சு வேலுமுருகன் சார். அப்புறம் இந்த சபை வந்து நான் பார்த்தேன், நிறைய முருகல் நிறைஞ்சிருக்காங்க இங்கே. அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் தாமரை பூனனாலும் முருகர் தான். அப்புறம் காவல்துறை சேர்ந்த சிவகுமார், சிவனோட பையன்தான் முருகர். வடிவேல் அது லாஸ்ட்டாக வருவோம். தமிழின் சொத்து முருகர், தமிழ் சொத்துனா முருகர் தான். அப்போ தமிழ் செல்வம், தமிழ் சொத்து தான் அது அவரும் முருகர் தான். நிறைய சிவகுமார் இருக்காங்க, எல்லாருமே முருகர் தான். சிற்றரசா யார் இருக்காங்க? சிற்றரசு, பேரரசுனா சிவன், சிற்றரசுனா முருகர். அதனால் இந்த சபை வந்து முருகரோட ஆசையோடு தான் எனக்கு, ஏன்னா தமிழ் கடவுள் அவர். அப்போ கண்டிப்பாக தமிழ் கடவுள் ஆசி வந்து இந்த திருக்குறள் குழந்தை வேலு அவர் தான், முருகர் தான். எல்லாம் முருகர் நிறைஞ்சிருக்கு. அன்பு செல்வன், நீங்களும் முருகர் தான். செல்வனாலே முருகர் தாங்க. அதில் அன்பு செல்வனாலும் பாச செல்வன் எல்லா செல்வனாலும் முருகர் தான். இதில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான அம்சம், இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு ஒரு தகுதி, பொருத்தம் அப்படின்னா நம்ம விஜிபி பன்னீர்செல்வம் சந்தோஷையா அண்ணாச்சி அவர்கள். நம்மெல்லாம் இப்போ அரசே, தமிழக அரசேன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தானே செலவு வச்சுக்கிருக்காங்க திருவள்ளுவருக்கு. இவர் தமிழக அரசு மீறிட்டார். அவர் உலக அளவில் திருவள்ளுவர் எங்கேயும் உலகில் எந்த நாடு இருக்கோ அந்த நாடுக்கெல்லாம் போய், எந்தெந்த நாட்டில் திருவள்ளுவர் சிலை இல்லையோ அந்த நாடெல்லாம் தேடி பிடிச்சி அங்கே சிலை அமைச்சிக்கிட்டு இருக்கார். ஆனால் இது வந்து தமிழக மக்களுக்கு, தமிழுக்கு செய்யும் பெரும் சேவை. அது விஜிபி தங்க கடற்கரை வைப்பாங்களே, அது மனசே தங்க கடற்கரை தான். அது அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப உண்மையிலேயே வடிவேல் சிவா, நீங்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். ஏன்னா வேலுமுருகன் அண்ணன், தமிழ்ச்செல்வம் அண்ணன், அண்ணாச்சி, சுபாஷ் சார், எல்லாம் அன்பு செல்வம் எல்லாருமே பெரிய அறிஞராக வந்து வாழ்த்துறாங்க. இந்த மேடை அதிகம் படிக்காத நான் தான் நினைக்கிறேன். எல்லாருமே அறிஞராக வந்திருக்கீங்க, அதனால் கொஞ்சம் பதட்டம் இருக்குது. அஞ்சாமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. இது வந்து அரசர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு பொருத்தமாக அவருங்க யாருன்னா அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் தான். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த வகையில்னா, ஒரு தமிழரசு பிடிக்கிறது இல்லை, பேரரசு பிடிக்கணும்ல. எந்த வகையிலனா, நான் சொல்ல, ஒரு அரசன், அரசனுங்கிறது இப்போ அவரும் ஒரு அரசில் அங்கம்தான். அவர் ஒரு ஆளுமை, அதிகாரம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சிறந்து செயல்படணும்.
விரைவாக செயல்படணும். ஒரு விஷயத்தை நினச்சிட்டா உடனே செயல்படுத்தணும். அது தள்ளிப்போட அதோடைய வீரியம் குறைஞ்சிரும். அந்த திருக்குறள் அதுதான், செயல்படணும். எதை பற்றி செயல்படுறோமோ அதற்கான அறிவு வேணும். நம்ம ஒரு விஷயத்தில் போராடுறோம்னா அதற்கான அறிவு வேணும். அப்புறம் துணிச்சல், அந்த அறிவு செயல்படுதல், அதுக்கப்புறம் துணிச்சல். இதுதான் ஒரு பதவியில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி அவசியம். அதுக்கு பொருத்தமான ஒரு அண்ணன் வேலுமுருகன் அவர்கள். என்ன சிறப்புன்னு சொன்னால், ஒரு ஆளுங்கட்சியோட நம்ம கூட்டணி இருக்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் அனுசரித்து போகிறவர்கள் அவர். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் ஏதாவது தவறு செய்தால் ரகசியம் போய் 4 சவுத்தில் பேசுகிறவர்கள் அவர், சட்டத்தில் பேசுகிறவர். அந்த துணிச்சல் அவர் எனக்கு பிடிச்சது. நம்ம கூட்டணி இருக்கோம், எல்லாத்துக்கும் ஒத்து போவோம், அவங்க சொல்கிறதெல்லாம் நியாயம், நம்ம நியாயப்படுத்துவோம். அது சமூகத்துக்கு செய்கிற துரோகம், அது மக்கள் செய்கிற துரோகம். அது நம்மளே ஓட்டு போட்டாங்களே அவங்களுக்கு பண்ணுற துரோகம். அது எங்கே தவறு நடக்குதோ அங்கே தட்டி கேட்குறதான் நீங்கள் மக்களுக்கு கொடுக்குற மரியாதை, அந்த ஓட்டுக்கு கொடுக்குற மரியாதை, ஜனநாயகத்துக்கு கொடுக்குற மரியாதை. அந்த மரியாதை வேலுமுருகன் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. நன்றிண்ணே. அதை விட எனக்கு இந்த நிகழ்ச்சி, நீங்கள் அரசியல் 1000 நிகழ்ச்சி போகலாம், அரசியல் மேடையில் போயிருக்கலாம், ஆனால் இது ஒரு தமிழுக்கான நிகழ்ச்சி, தமிழ்நாட்டுக்கான நிகழ்ச்சி, தமிழர்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குண்ணா. திருக்குறள் அப்படின்னா இது உலக பொதுமறை, உலகத்துக்கே சொந்தமானது. அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட குறள் திருக்குறள். திருவள்ளுவர் யாரு? நம்ம திருக்குறள் ஆராயறதை விட திருவள்ளுவர் ஆராயிரம். அவர் பூண்டு போட்டிருந்தாரா போடலையா, அவர் ஊதி பூசியிருந்தாரா பூசலையா, அவர் காவி போட்டிருந்தாரா போடலையா, வெள்ளை வச்சு கட்டியிருந்தாரா, இதில் உள்ள ஆராய்ச்சி நமக்கு திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காரு? எத்தனை அதிகாரம்? மக்களுக்கு ஒழுக்கமாக வாழ்வது எப்படி, தாய் தந்தை பொறுப்பாக வாழ்வது எப்படி, கல்வி அறிவோடு வாழ்வது எப்படி, கணவன் மனைவி காதலோடு வாழ்வது எப்படி, ஒரு அரசன் நெறியோடு வாழ்வது எப்படி, எத்தனை விஷயங்கள். திருக்குறள் என்பது உலகத்தில் எல்லா கடலையும் அடங்காது. கல்வி கடல், அது அவ்வளோ விஷயங்கள். திருக்குறளை மீறி யாரும் ஒன்றும் சொல்லிட முடியாது. முதல்ல உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. திருவள்ளுவனுக்குள்ள பாரதியார் அடக்கம், திருவள்ளுவனுக்குள்ள பாரதிதாசன் அடக்கம், திருவள்ளுவனுக்குள்ள சுரதா அடக்கம், அதுக்குள்ள கண்ணாசன் அடக்கம், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தர் அடக்கம், இன்னைக்குள்ள வைரமுத்து அடக்கம், அவ்வளோ எல்லாமே அங்கேதான் அடக்கம். அவர் சொல்லாத இங்கே யாரும் சொல்லவே முடியாது. சவாலோடு சொல்லலாம். நான் அந்த விஷயத்தை புதுசாக சொல்கிறேன், சொல்லுங்க யாரும் இந்த கவிஞனாவது சொல்லவே முடியாது. அதெல்லாம் இங்கே இருக்கும். உள்ள அதிகாரம், அரசு அதிகாரம் சொல்கிறோம், அதிகார வர்க்கம் சொல்கிறோம், எத்தனை அதிகாரம். இதெல்லாம் சிறந்த அதிகாரம் திருக்குறள் உள்ள அதிகாரம் தான். இந்த அதிகாரத்தில் உள்ள பலம், இந்த அதிகாரத்துக்குள்ள உள்ள அந்த வலிமை, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மக்களுக்கான விஷயம் அரசு அதிகாரம் சொல்லிட முடியாது. அரசு அதிகாரம்ங்கிறது என்ன? நம்ம நினச்சிக்கிறோம் அரசு அதிகாரம்னா கட்டுக்குள் கொண்டு வர்றது, ஏன்னா ஏற்று பிரச்சனத்துக்கு உள்ளே போடுறது, மக்களை பயமுறுத்துறது, அது இல்லை. அரசு அதிகாரம் என்பது மக்கள் அவனுக்கு கொடுத்த அதிகாரம். அதை மறந்துடுறாங்க. மக்களுக்கு நம்ம கொடுத்த அதிகாரம் தான் அரசு அதிகாரம். இந்த திருக்குறள் இருக்க ஒவ்வொரு அதிகாரமே மக்கள் அதிகாரம், மக்களுக்கான அதிகாரம். இன்னைக்கு ஒரு காலத்தில் என்ன, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்கள் இருக்கும், 3000 பேர் இருப்பாங்க. 3000 பேரில் ஒரு 2000 பேர் ஆம்பளை வச்சுங்களேன். அதில் ஒரு 10-15 பேர் தான் குடிப்பான். அப்போ இங்கே குடிகாரன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பானுங்க, டாண்டா குடி, இதுக்கு இந்த நிகழ்ச்சி கூட மாட்டாங்க, ஒதுக்கி வைப்பானுங்க.
அங்கே கல் கடை இருக்கும், இல்லை சாராய கடை இருக்கும். எங்கே இருக்கும்? ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும். அங்கே போய் இந்த ரகசியம் குடிச்சிட்டு அவன் வந்து குடித்தா குற்ற உணர்வோடு ஒதுங்கி வருவான் அப்படியே. இன்றைக்கி அதே ஊரில் குடிக்காதவன் தான் 10 பேர் இருக்கான், மற்றெல்லாம் குடிச்சிருக்கான். இப்போ குடிக்காதவனை பார்த்தா இவெல்லாம் எதுக்கு பிறந்தாங்கிறான். அவருக்கு தண்ணி அடிக்க மாட்டார் அப்படியா, தம் அடிக்க மாட்டார் அப்படியா, கஞ்சா அடிக்க மாட்டார் அப்படியா, பொம்பளை பொருள் எதுவுமே இல்லை, என்னத்துக்கு என் பிறந்து தொலைகிறான், செத்து தொலைகிறாங்க. நாடு இப்படி ஆகி போச்சு. காரணம் என்ன? அண்ணா ஒரு நிமிஷம், நீ இடையில சவுண்டு வந்தால் எனக்கு இது ஃப்ளோ போயிடும், எனக்கு வீக்னஸ் இருக்கு எனக்கு. அப்போ குடியில் மூழ்கி போச்சு, கஞ்சா வியாபாரம் பெருகி போச்சு, பொண்ணு கற்பழிக்கிறான், சீரழிக்கிறான். செய்திகள் ஏன் காரணம்? என்ன காரணம்? திருக்குறளை நம்ம படிக்கிற காலத்தில் மார்க்குக்காக